ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நல்ல பூ போல் நல்ல சாஃப்டான ஒரு இடியாப்பமும் அதுக்கு சைடிஷாக வெஜ்ஜு வெள்ளை குருமாவும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் அளவு அரிசி மாவுக்கு நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இது ஊற்றி நல்லா மலமலன்னு கொதிக்கவும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 4.5 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இருக்கோம். இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த நல்ல சுடுதண்ணியில வந்து இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குருமா பண்ணுறதுக்கு ஒரு அரை முடி தேங்காய், ஒரு துண்டு கல்பாசி, ஒரு 10 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 10 போல் புதினா இலை, ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஓல் கரம் மசாலா, பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியவும் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கலர் மாறாமல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது நான் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இந்த காய்கறியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் காய்கறியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. இந்த குருமா வந்து ஆப்பம், இடியாப்பம், நம்ம இட்லி, தோசைக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டாவுக்கு கூட இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து மொத்தமாக ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து இடியாப்பங்கிறதால கொஞ்சம் தண்ணியாக தான் செய்கிறேன். நீங்கள் வந்து பரோட்டா, இட்லி, தோசைக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். இடியாப்பங்கிறதுனால ஒரு தக்காளியை விதையை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இடியாப்ப மாவு வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இதை வந்து கையால் நல்லா பிசைங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு இதை வந்து நம்ம சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப நெல்லுன்னு இருந்தால் உங்களுக்கு இடியாப்பம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் இடியாப்ப உலக்கில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவி இருக்கேன். அதில் மாவை சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி, நான் வந்து கடாயில் தான் செய்கிறேன், நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். இந்த மாதிரி தட்டில் நம்ம எந்த தட்டில் இடியாப்பம் பிழிஞ்சு விடுறோமோ அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம இடியாப்பத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்பம் வேகிறதுக்கு கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போதும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ இடியாப்பம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம லைட்டாக தட்டில் தட்டினாலே அப்படியே கலண்டு வந்துடும். இப்போ அடுத்த இடும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குருமா நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ குருமா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருமாவில் நம்ம ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம கிளறி நல்லா சூடான இடியாப்பத்து கூட இந்த சுட சுட வெள்ளை குருமா ஊற்றி பரிமாறி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பாய்.